15ஆம் தேதி சென்னை பரம்பூரில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், மின்சாரம் இல்லை என காமராஜர் கண்டன கூட்டம் போடுகிறார். காமராஜருக்கு ஏசி இல்லையெனில் உடம்பில் அலர்ஜி வரும். அதற்காக அனைத்து பயணியர் தங்கும் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி அமைக்க உத்தரவிட்டுள்ளேன் என கருணாநிதி கூறியதாக பேசியிருந்தார். மேலும் எமர்ஜென்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதி காமராஜர் தமிழ்நாட்டை விட்டு போக வேண்டாம் என கூறியதாகவும், அதற்கு பிறகு கருணாநிதியின் நல்ல உள்ளத்தை புரிந்து கொண்ட காமராஜர் அவரது கையை பிடித்து நீங்கள்தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என கூறியதாக பேசியிருந்தார். இதற்கு காங்கிரஸ் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காமராஜர் பற்றி பேச திமுக எம்பி திருச்சி சிவாவிற்கு தகுதி இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கொந்தளித்திருந்தார். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பேசும்போது, திமுக பரப்பிய கட்டுக்கதைகளால் தேர்தலில் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் என்பது வரலாறு. கட்டுக்கதைகளுக்கு சரியான பதிலடி தராமல் இருந்தால் காமராஜர் ஆன்மா நம்மை மன்னிக்காது. காமராஜர் பெயரால் தமிழக அரசியல் களத்தில் காங்கிரஸ் இன்றும் நிற்கிறது. ஏசி அறை இல்லாமல் காமராஜர் உறங்க மாட்டார் என திருச்சி சிவா சொல்வது உண்மைக்கு புறம்பானது. கோஷங்கள் எழுப்பியபடி ராஜ காலனியில் உள்ள திருச்சி சிவா வீட்டை முற்றுகையிட முயன்ற காங்கிரசார் தற்பொழுது கைது செய்யப்பட்டனர். மறுபுறம் காங்கிரஸ் குறித்து பேச காங்கிரசாருக்கு எந்த தகுதியும் இல்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சிறந்த பேச்சாளர்கள் என்பதால் தான் சொல்லும் எல்லாவற்றையும் மக்கள் நம்புவார்கள் என்ற நினைப்பில் திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள் கற்பனையான கட்டுக்கதைகளை இட்டுக்கட்டி பரப்புவதாக திருச்சி சிவாவுக்கு தாவேக கண்டனம் தெரிவித்தது. இவ்வாறான கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து தனது கருத்தை விவாத பொருளாக்க வேண்டாம் என திமுக எம்பி திருச்சி சிவா கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் பெருந்தமிழர் காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சி சிவாவின் பேச்சையும் கண்டித்தார். பெருந்தலைவர் காமராஜின் கனவுகளை நிறைவேற்ற ஒன்று சேர்ந்து உழைப்போம் எனவும் வீண் விவாதங்களை தவிர்ப்போம் எனவும் கூறி காங்கிரஸ் கட்சிக்கு முதலமைச்சர் மறைமுகமாக அறிவுறுத்தினார்.